நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட் கொடுத்துற முடிஞ்ச பிறகு எல்லாரும் அந்த மேகதாது அணையை பத்தி நிறைய பேர் ரொம்ப காரசாரமா விவாதிச்சுட்டே இருந்தாங்க. அதுல பிரேமலதா விஜயகாந்த் பாத்தீங்கன்னா என்னடா எல்லாருமே இந்த மேகதாது அணை பத்தி பேசிட்டு இருக்காங்களே, சோ நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கோமே, நம்மளும் ஏதோ ஆவாஸ் காட்டணுமே சொல்லிட்டு அவங்க பேசின பேச்சுதான் இது. அதாவது நம்ம புசி ஆனந்த் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சட்டமன்றத்துல வாயை திறக்க மாட்டாரு. அந்த அறிக்கையை மட்டும் படிச்சுட்டு உட்காந்துருவாரு. அவரே பாத்தீங்கன்னா நேற்று ரொம்பவே பொங்கிட்டு இருக்காரு. அதாவது எதிர்கட்சியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த நீர்வளத்துறையில கமிஷன் வாங்கிட்டு தான் வேலை பண்றாங்க அங்க மாரி குற்றச்சாட்டு சொன்ன உடனே நம்ம புசி ஆனந்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் அதெல்லாம் உங்க ஆட்சியில அதெல்லாம் பழைய காலம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லஞ்சம்னு ஒண்ணு வாங்கினாடே இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நீங்க ஆதாரத்தோட நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொங்கி அவர் ரொம்பவே ஃபயரா பேசியிருந்தாரு. அப்புறம் நம்ம ஆதவர்ஜினா அவருக்கு பாத்தீங்கன்னா பொறுமனும் லாட்ரி வித்தவர், லாட்ரி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இதுக்கு பதில் சொல்ற விதமா உங்க அப்பா லாட்ரி நிறுவனத்துல 9 கோடி ரூபாய்ட்ட கமிஷன் வாங்கினாரு, ஏன் வாங்கினாரு சொல்லிட்டு நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு உடனே அவர் அது ஏன் வாங்கினாருங்கிறது உங்க மாமனார்கிட்ட கேளுங்க சொல்லவும், நம்ம ஆதவர்ஜினா பாத்தீங்கன்னா அது ஏன் வாங்கினாரு எனக்கு தெரியாது, உங்க அப்பாவுக்கு தான் தெரியும், வீட்டுல உங்க அப்பாட்ட அப்படி கேளு அப்படிங்கிற மாரி பயங்கரமா கலைச்சு விட்டாரு. பாவியா நம்ம ஸ்டாலினே குளத்தூர்ல கொத்து போட்டா போட்ட பிறகு வீட்டை என்ன பண்ணு தெரியாம உட்காந்துட்டு இருக்காரு. இதுவரை ஆடி மாசமா இருக்குது, கல்யாண சீசன் கூட கிடையாது. கல்யாண சீசனா இருந்தா கல்யாண மண்டபத்தில் போய் ஒப்படைப்பாரு, அதுக்கும் வழி இல்லாம வீட்டை உட்காந்துட்டு இருக்காரு. சும்மா அவரே போச்சு இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது இருந்தது. இதுலதான் நம்ம பிரேமலதா அவர்கள் நானும் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி பாதி பேருக்கு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கீங்க, பாதி பேருக்கு கேன்ல தண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேமராமேன் எல்லாம் பாவங்க நின்றுட்டே வீடியோ ஷூட் பண்றாங்க, உங்க உட்காந்துக்கு ஒரு சேர் கொடுங்க அப்படிலாம் பேசுறாங்க. என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம நம்ம பிரேமலதா அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, அதை பத்தி நம்ம வாழ்த்து இருந்தா நம்மளா போட்டு சோசியல் மீடியால அடி அடிப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு சம்பந்தமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதாவது அந்த சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய சட்டமன்றத்துல இருக்க அந்த வேலையாட்கள், அந்த மேனேஜ்மெண்ட் தான் இதெல்லாம் பார்க்கணும். அவங்களை கூட்டு பர்சனலா இதை பத்தி சொன்னா கூட அவங்க செஞ்சுட்டு போறாங்க. ஒரு லைவ் போயிட்டு சட்டமன்றத்துல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க சட்டமன்றத்துல லைவ்ல பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? புரியுது, நீங்க ஒரு தாய்மை உள்ளத்தோட நான் எவ்வளவு ரொம்ப கருணையா இருக்கேன் பாத்தீங்களா, இது எவ்வளவு தாய்மை உள்ளத்தோட இருக்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அதை காட்டுறதுக்கோசம் நீங்க பேசுறீங்க. ஆனா உங்க தொழிலானதை பத்தி பேசுங்க, மேகதாது அணை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஸோ அதுக்குதான் சட்டமன்றம். அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை எது சரி எது சரி இல்லைங்கிற மாதிரி உங்க கருத்துக்களை சொல்லலாம்.